Hi, hello, welcome to Maxima channel 11th CBSE Mathematics Linear Inequalities exercise 5.1 question number 17 to 20 பார்க்க போறோம். ஆல்ரெடி 16 sums போட்டாச்சு. முன்னாடி வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So 17 and 18. 17 solve the inequality and show the graph of the solution on number line. So number line மார்க் பண்ண சொல்றாங்க. 16 sumக்கு அப்புறம் இது டிஃப்ரெண்ட், ஒன்றுமே இல்லை, இதுவும் சிம்பிள் தான். அது எப்படி முன்னாடி சம்ஸ் போட்டோமோ அதே மாதிரி தான். த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ லெஸ் தென் 2x ப்ளஸ் ஒன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். 3x மைனஸ் 2x இஸ் லெஸ் தென் 1 ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. நம்பர் லைன் உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் நம்பர் ரைட் சைடு, மைனஸ் நம்பர் லெஃப்ட் சைடு போடுவீங்க. நம்பர் லைனில் போட்டுட்டு லெஸ் தென் 3னா 3க்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? அடிக்கடி இதை அந்த பக்கம் வச்சு விட்டுறேன் நான். ஸோ த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த கிவன் இன்இக்வாலிட்டி as follows. ஸோ 3க்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பாருங்கள், வெறும் சர்க்கிள் தான் நம்ம போட்டுப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், கலர் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி ஏதாவது ஷேடு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சேம் மெத்தடு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். 5x மைனஸ் 3x கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மைனஸ் 5 ப்ளஸ் 3. இப்போ இங்கே என்ன வரும், 2x கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மைனஸ் 1. மைனஸ் 1 விட பெருசு. ஓகேவா? அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அப்போ மைனஸ் 1 இன்க்ளூடட். இங்கே பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இன்க்ளூடட்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஷேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எம்டி சர்க்கிள், இங்கே பாருங்கள் ஷேடட் சர்க்கிள். ஓகே, புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? வெறும் லெஸ் தானே கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எம்டி சர்க்கிள், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெஸ் தான் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேடட் சர்க்கிள் போடணும். ஓகேவா? மைனஸ் 1லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 19 and 20 பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். ஓகேவா? என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 மைனஸ் 3x லெஸ் தென் 2x ப்ளஸ் 8. 3 மைனஸ் 8 நம்பர்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். இப்போ என்ன வரும், மைனஸ் 5 லெஸ் தென் 5x. அப்போ ரெண்டு பக்கமும் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 லெஸ் தென் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 1, கிரேட்டர் தென் மைனஸ் 1. பார்க்கவங்க சர்க்கிள் எம்டியாக இருக்குது, மைனஸ் 1 விட பெருசு. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது ஏற்கனவே பார்த்த சொன்ன மாதிரியே இருக்கே. எல்சிஎம் எடுத்து போட்டோமா, 15. ஸோ 15 எல்சிஎம் எடுத்தால் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதை போட்டிருக்கோமோ, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? So x by 2, 25x minus 10x minus 21x plus 9 by 15. So 25x minus 21x na 4x minus 10 plus 9 na 1 by 15. So cross multiply panna 15x into 2 into 4x minus 1. 15x greater than or equal to 8x minus 2. So x எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம். So இங்கேயும் -8x மைனஸ் 8x சேர்த்து கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே முன்னாடி போட்ட மாதிரியே போடலாம். மைனஸ் 8x இங்கே வந்துச்சுன்னா 15 மைனஸ் 8x என்னது, 7x கிரேட்டர் தன் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ x இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு மைனஸ் 2 by 7. ஓகே, புரிஞ்சுதா? இது ரெண்டு பக்கமும் மைனஸ் 8x போட்டிருக்கோம். இதை நீங்கள் திரும்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இந்த 8x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 8x ஆகிடுமா. 15x மைனஸ் 8x என்னது, 7x greater than or equal to minus 2. அப்போ x is greater than or equal to minus 2 by 7. இந்த ஃப்ராக்ஷனில் வந்துச்சு minus 2 by 7ன்னு வந்திருக்கு. ஸோ ஃப்ராக்ஷனில் வந்தால் 2 by 7. 2 by 7 அப்ராக்சிமேட்டில் என்ன வரும், 0.2 வருமா, 0.2. ஸோ நம்பர் லைனில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மறக்கலாம். ஸோ மைனஸ் 2 by 7 மைனஸ் 0.2. அப்போ 0க்கும் மைனஸ் 1க்கும் நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் வேறு இருக்கிறதுனால சர்க்கிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாட் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் 12க்கு மேலே. ஓகேவா? கிரேட்டர் தன் ஈக்குவல் டு தான் இந்த சைடு வரணும். அவ்வளோதான். முன்னாடி போட்ட மாதிரி தான், புதுசாக அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம், நம்பர் லைன் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ.